தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலை புறக்கணிக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் தேர்தலை புறக்கணிக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பீகார் மாநிலத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்படுத்தி ஆட்சியை பிடிக்க பாரதிய ஜனதா கட்சி முழு முயற்சியுடன் இறங்கியுள்ளது. தேர்தல் ஆணையத்தை பகடைக்காயாக பாஜக பயன்படுத்துகிறது. வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சோதித்ததாக கூறி அவர்கள் குடியிருக்கிறார்களா என்று ஆராய்ச்சி செய்ததாக கூறி 52 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. அதாவது அந்த முகவரியில் வாக்காளர்கள் இல்லை என்று கூறி வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது. மொத்தம் 52 லட்சம் வாக்காளர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த 52 லட்சம் வாக்காளர்களும் எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க உள்ள அந்த வாக்காளர்கள் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள ஓட்டுகள் என்று கூறப்படுகிறது. ஆக எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய 52 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் பாஜகவின் பேச்சை கேட்டு நீக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக இந்த பட்டியலின்படி தேர்தல் நடைபெற்றால் பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும். ஆக காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி படுதோல்வி அடையும். காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இந்த வாக்காளர் பட்டியலில் குளறுபடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது என்று கூறி பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவரான லாலு பிரசாத் யாதவ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பீகார் மாநில சட்டசபை தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட வேண்டும். முகவரியில் அந்த வாக்காளர்கள் வசிக்கவில்லை என்று கூறி 52 லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளது. அந்த 52 லட்சம் வாக்காளர்கள் அருகில் குடியேறியிருக்கலாம், வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் வாடகைக்கு வீடு மாறும் பொழுது தேர்தல் ஆணையத்தில் தங்களுடைய முகவரியை பதிவு செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் வாக்காளர்கள் குறிப்பிட்ட அந்த முகவரியில் வசிக்கவில்லை என்று கூறி 52 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியது அராஜகம். இது ஒரு அநீதி. இந்த தேர்தல் ஆணையமே பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுகிறது. இதனை கண்டித்து பீகார் மாநில சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி அறிவிக்க உள்ளது. அதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இன்று மாலை அறிவிக்கப்படும். ஆக பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் தலைமையிலான அந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி பீகார் மாநில தேர்தலை புறக்கணிக்கிறது.